எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 12 மே 2025 மற்றும் 13 மே 2025 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போல்லாம் நம்ம புது வீடியோ நம்ம சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுதோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்க போகிறோம். இப்போ நேரடியாக காணொளிக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் ஆப்ஷன் ஏ குமார் ஜெயந்த். இரண்டாவது கேள்வி, தேசிய சட்ட உதவிகள் ஆணையத்தின் புதிய செயல் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? தேசிய சட்ட உதவிகள் ஆணையத்தின் புதிய செயல் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆப்ஷன் டி சூரியகாந்த். அடுத்து மூன்றாவது கேள்வி, ஒவ்வொரு ஆண்டும் தேசிய தொழில்நுட்ப தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் தேசிய தொழில்நுட்ப தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? மே 11. ஒவ்வொரு ஆண்டும் உலக செவிலியர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் உலக செவிலியர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? மே 12. அடுத்து 2025 ஆண்டு உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மொத்தம் எத்தனை பதக்கங்களை வென்றது? 2025 ஆண்டு உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மொத்தம் எத்தனை பதக்கங்களை வென்றது? 7 பதக்கங்கள். 7. அடுத்து 2025 ஆண்டு பண்டஸ்லீகா கால்பந்து லீக் தொடரில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது? இது ஜெர்மனி நாட்டில் நடைபெறும் ஒரு கால்பந்து லீக் தொடர் தான் பண்டஸ்லீகா கால்பந்து லீக் தொடர். இதில் இந்த வருடம் சாம்பியன் பட்டத்தை எந்த அணி வென்றது? பயர்ன் முனிக். அடுத்து சமீபத்தில் காலமான சுப்பண்ணா ஐயப்பன் எந்த நிறுவனத்தின் முன்னாள் தலைவர்? சமீபத்தில் காலமான சுப்பண்ணா ஐயப்பன் எந்த நிறுவனத்தின் முன்னாள் தலைவர்? ICAR. அடுத்து எந்த மாநிலத்தில் பிறந்த 17 பச்சிளம் பெண் குழந்தைகளுக்கு சிந்தூர் என பெயர் சூட்டப்பட்டது? உத்தரப்பிரதேசம். அதாவது சமீபத்தில் பாகிஸ்தான் பகல்காம் தாக்குதலில் 26 இந்தியர்கள் சுற்றுலா பயணிகள் மரணமடைந்தனர். அந்த வகையில் பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாத குழுக்களை ஒழிக்க ஏற்படுத்தப்பட்ட திட்டத்துக்கு பேர் தான் ஆபரேஷன் சிந்தூர். அதன் ஞாபகமாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிறந்த 17 பச்சிளம் பெண் குழந்தைகளுக்கு சிந்தூர் என பெயர் சூட்டப்பட்டது. அடுத்து எந்த நாட்டில் 9 இடங்களில் செயல்பட்டு வந்த பயங்கரவாத முகாம்களை ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா அளித்தது? பாகிஸ்தான். அடுத்து அந்நிய மண்ணில் ஒரே டெஸ்ட் தொடரில் 4 சதங்கள் விளாசிய முதல் இந்திய வீரர் யார்? அந்நிய மண்ணில் ஒரே டெஸ்ட் தொடரில் 4 சதங்கள் விளாசிய முதல் இந்திய வீரர் இந்தியாவின் ஸ்டார் பேட்ஸ்மேன் விராட் கோலி. அதாவது அவர் சமீபத்தில் டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றார். இப்போ அதை பற்றின ஒரு முழு தகவல் பார்க்க போகிறோம். டெஸ்ட் கிரிக்கெட்டில் விடைபெற்றார் விராட் கோலி. 2011 ஆண்டு மேற்கிந்திய தீவுகளுக்கு அணிகளுக்கு இடையேயான தொடரில் அறிமுகமானார். கடைசியாக ஆஸ்திரேலிய தொடர் 2025 ஆண்டு கடைசி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விளையாடினார்.
இவர் 123 ஆட்டங்களில் மொத்தம் 9230 ரன்கள் விளாசியுள்ளார். அதிகபட்ச 254 நாட் அவுட்டு. அதில் 30 சதம் 31 அரை சதம் அடங்கும். ஆவரேஜ் வந்து 46.85 ரன்கள். இதில் குறிப்பிடத்தக்க ஒன்று, அதாவது டெஸ்டில் அதிக இரட்டை சதம் அடித்த இந்தியர்கள் வரிசையில் விராட் கோலி முதலிடத்தில் உள்ளார், 7 இரட்டை சதம். அதற்கு அடுத்தபடி சச்சின் டெண்டுல்கர் 6, வீரேந்தர் சேவாக் 6, ராகுல் டிராவிட் 5, சுனில் கவாஸ்கர் 4 ஆகியோர் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளனர். அடுத்தது, அந்நிய மண்ணில் ஒரே டெஸ்ட் தொடரில் 4 சதங்கள் விளாசிய முதல் இந்தியர் என்ற சிறப்பை விராட் கோலி அவர்கள் பெற்றார், ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 2014-15 டெஸ்ட் தொடரில். அடுத்தது, சர்வதேச டெஸ்டில் வெற்றிகரமான கேப்டனாக கிரேம் ஸ்மித் 35 போட்டிகள், ரிக்கி பாண்டிங் 48 போட்டிகள், ஸ்டீவாக் 41 போட்டிகள் ஆகியோரை அடுத்து 4வது இடத்தில் விராட் கோலி அவர்கள் இருக்கிறார். அடுத்தது, கேப்டனாக இருக்கும்போது 20 சதங்கள் அடித்திருக்கிறார். வேறு எந்த இந்திய கேப்டனும் இத்தனை சதங்கள் அடித்ததில்லை. அடுத்தது, டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக இரட்டை சதங்கள் அடித்த ஒரே கேப்டன் விராட் கோலி. சொந்த மண்ணில் தொடர்ந்து 11 டெஸ்ட் தொடர் வெற்றிகளுக்கு அணிகளை வழிநடத்திய ஒரே கேப்டன் விராட் கோலி. அதே மாதிரி 254 ரன்கள் நாட் அவுட்டு, அதுவும் கேப்டனாக இருந்தபோது. அடுத்து, கேப்டனாக இருக்கும்போதே 5864 ரன்கள் அடித்த ஒரே இந்தியர் விராட் கோலி. அதே மாதிரி ஒரு சீசனில் உள்நாட்டில் அதிக ரன்கள் 1059 ரன்கள் அடித்த இந்தியராக விராட் கோலி உள்ளது குறிப்பிடத்தக்கது 2016-17 தொடரில். இதான் விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்டை பற்றிய தகவல், முழு தகவல் பார்த்துக்குங்க. சமீபத்திய செய்திகளில் இடம்பெற்ற சலீமா டெடே எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? சமீபத்திய செய்திகளில் இடம்பெற்ற சலீமா டெடே எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இந்திய மகளிர் அணியின் ஹாக்கி கேப்டன். அப்போ எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஹாக்கி. அடுத்தது 12வது கேள்வி, 6வது பாசா சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா மொத்தம் எத்தனை பதக்கங்களை வென்றது? 6வது பாசா சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா மொத்தம் எத்தனை பதக்கங்களை வென்றது? 19 பதக்கங்கள். 19 பதக்கங்கள். அடுத்து, தமிழ்நாடு மாநிலத்தில் புதிய ரயில் பாதை அமைக்கும் பணிக்காக எவ்வளவு தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டது? ரூபாய் 617 கோடி. அதாவது இந்த 2025-26 நிதியாண்டுக்கான புதிய ரயில் பாதை அமைக்கும் பணிக்காக தமிழ்நாடு மாநிலத்துக்காக ரூபாய் 617 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அது என்னென்னு பாருங்கள். அதாவது திண்டிவனம் டு திருவண்ணாமலைக்கு ரூபாய் 42.7 கோடி, ஸ்ரீபெரும்புதூர் அதாவது ஸ்ரீபெரும்புதூர் டு கூடுவாஞ்சேரி ரூபாய் 4.26 லட்சம், திண்டிவனம் டு நகரி ரூபாய் 347.7 கோடி, மதுரை டு தூத்துக்குடி 55.2 கோடி, மற்றவை ரூபாய் 171.8 கோடி. இது வந்து கிட்டத்தட்ட 617 கோடி ரூபாய் தமிழ்நாடு மாநிலத்தில் புதிய ரயில் பாதை அமைக்க 2025-26 நிதியாண்டுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அடுத்தது, இந்திய சூரிய எரிசக்தி கழகத்தின் தலைவர் மற்றும் தலைமை இயக்குநராக பதவி வகித்த ரமேஸ்வர் பிரசாத் குப்தா சமீபத்தில் மத்திய அரசால் நீக்கப்பட்டார்.
மத்திய அரசால் நீக்கப்பட்டார். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 12 மே 2025 மற்றும் 13 மே 2025 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி. இந்த காணொலியை பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம்.